எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஷெலின். கவலை, துக்கம், வேதனை, வருத்தம் இது இல்லாம யாருமே கிடையாது. இத பற்றி உள்ள பொன்னான ஒரு சில மொழிகள இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்துக்கே ரொம்ப கவலைப்படுகிறாரு. ஒரு மரத்துக்கு ஒரு பிரச்சனை அப்டின்னா அவர் ஃபீல் பண்றாரு. ஒரு விலங்குக்கு ஒரு பிரச்சனை அப்டின்னா அவர் ஃபீல் பண்றாரு. அவருக்கு சம்மந்தப்படாத ஒருத்தருக்காக கூட அவர் ஃபீல் பண்றாரு அப்டின்னா, அவர பற்றியெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. அவர் தன்னை பார்த்துக்கிறது குறைவா இருந்தா கூட, கூட நம்பி இருக்கிறவங்கள நல்லபடியா பார்த்துக்கிற ஒருத்தங்களா இருப்பாங்க. அவர பத்தி இவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரோ அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க ஒருத்தர் மேல ரொம்ப அன்பு காட்டுறீங்க, ரொம்ப அக்கறை காட்டுறீங்க. ஆனா உங்களோட அன்ப அவங்க வெறுத்து தூக்கி போட்டுட்டு, நீங்க தேவையே இல்ல அப்படின்னு நெனச்சுட்டாங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்காக கண்டிப்பா கவலைப்படாதீங்க, அழாதீங்க. ஏன்னா, அவங்களுக்கு உங்களோட அன்ப பெறுகிறதுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? நீங்க அதுல லக்கியா தான் இருப்பீங்க. அதனால நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அதிகமான கவலை இருக்குது, வருத்தம் இருக்கு அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லி சொல்லி விளம்பரப்படுத்துகிறது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அத நிப்பாட்டிடுங்க. ஏன்னா, இந்த கவலைகள யாருமே விலை குடுத்து வாங்க போறதே கிடையாது. நம்ம பாரத்த நம்ம தான் சுமக்கணும். வாழ்க்கையில சிரிச்சு சிரிச்சு வாழ்றவங்கள நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா, அந்த சிரிக்கிறவங்கள பார்த்து, இவங்களுக்கெல்லாம் ஒரு கவலையே இல்ல அப்படின்னு மட்டும் நினைக்கவே செய்யாதீங்க. அவங்க கவலைகள மறக்கிறதுக்கு கற்றுக்கொண்டவங்க. அதனால தான் அவங்களோட முகத்துல புன்னகையும், சந்தோஷமான மனநலமையும் கொண்டு இருக்கிறாங்க. உங்களோட வருங்காலம் எப்படி இருக்குமோ, என்ன ஆகுமோ அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்து எந்த ஒரு பலனுமே இல்ல. வருங்காலங்களுக்கு காலங்கள் இருக்குது. ஆனா, நிகழ்காலத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி, நிகழ்காலத்த சந்தோஷமா பார்த்துட்டீங்க அப்படின்னா, வருங்காலங்கள்லயும் சந்தோஷமா இருக்க முடியும். வருங்காலத்துக்காக கவலைப்பட்டு நிகழ்காலத்த இழந்துடக்கூடாது. ஒரு சிலர் வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியா வாழுவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம இப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. இன்னும் ஒரு சிலர் இதே விஷயத்த தான் இன்னொரு விதமா யோசிப்பாங்க. துக்கத்திலயும், கவலைகளிலும் வாழுகிறவங்க, நம்ம இப்படியே தான் இருப்போமா? நம்மளோட சிச்சுவேஷன் இதே மாதிரி தான் இருக்குமா? அப்படின்னு கவலைப்படுவாங்க. அம்மாவோட கவலைய பார்த்துருக்கீங்களா? அவங்க டெய்லி கவலைப்படுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுவாங்க. ஆனா, தனக்காக ஒரு நாள் கவலைப்பட மாட்டாங்க. தன்னோட குழந்தைங்களுக்காக, தன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்காக மட்டுமே கவலைப்படுவாங்க. அதுதான் அம்மாவோட குணமும், கவலையுமா இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டு துக்கத்துல இருக்கிறவங்க போய் கேட்பாங்க, "நீ எப்போதுமே சிரிச்சுட்டே இருக்க, சந்தோஷமா இருக்க. உனக்கு என்ன? என்னோட வருத்தத்த உன்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நீ தான் சந்தோஷமா தானே இருக்க." அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனா அப்படி ஒருபோதும் நினைக்காதீங்க. ஏன்னா, அழுது அழுது மனசு கல்லாகி மரத்து போனவங்க கூட முகத்துல சிரிப்போட வாழ்றவங்களா இருப்பாங்க. அதனால சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற வேதனைய நீங்க அறிய மாட்டீங்க. இப்படி இருக்கிறவங்கள ஒரு நாளும் "நீ நல்லா தானே இருக்க, சந்தோஷமா தானே இருக்க, உனக்கு என்ன?" அப்படின்னு பேசவே செய்யாதீங்க. வாழ்க்கையில எல்லாமே கடந்து போகும். இந்த கவலைகள் கூட கடந்து போயிடும். ஆனா நம்மளோட மனசு தான் அந்த கவலைகள போக விடாம தடுத்து நிறுத்துது. எப்படி தடுத்து நிறுத்துது அப்படின்னா, நம்மளோட கவலைகள, வருத்தங்கள, வேதனைகள நினைவூட்டி, நினைவூட்டி திரும்ப திரும்ப அந்த கவலைக்குள்ளேயே மூழ்கி வாழ்கிறது மாதிரி உள்ள சிச்சுவேஷன கிரியேட் பண்ணும். அதுக்கு காரணம் நம்ம தான். நம்மளோட மனசு தான். மனதின் எண்ணங்கள கரெக்ட்டா நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கையில எல்லாமே கடந்து போகிறது மாதிரி இந்த கவலையும் கடந்து போயிடும். வாழ்க்கையில கவலை இருக்குது, கண்ணீர் இருக்குது. இது எப்போ முடிவுக்கு வரும்? இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்போ தீரும்? அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. எப்போதுமே வாழ்க்கையில அந்த காலத்துக்கு ஏத்தபடி, நம்மளோட முயற்சிக்கு ஏத்தபடி பிரச்சனைகள்ன்னு சொல்றது கண்டிப்பா ஒரு தெளிவு பெறும். அதாவது கலங்கி இருக்கிற குளத்த பார்த்துருக்கீங்களா? அது கண்டிப்பா ஒரு நாள் தெளிவு பெறும். ஃபர்ஸ்ட்டு பார்க்குற நேரம் கலக்கப்பட்ட குளத்துல பார்த்தீங்கன்னா, தண்ணி தெளிவாகவே இருக்காது. ஃபுல்லா எல்லோ கலர்ல அப்படியே இருக்கும். அதே இது நாட்கள் போக போக அது கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சு, தரையில இருக்கிற கல்லு வரைக்கும் கிளியரா தெரியும். அந்த அளவு தெளிவு பெறும். அதே மாதிரி நம்மளோட மனசுல குழப்பங்கள், கவலைகள் எல்லாம் இருக்கிற நேரம், நாட்கள் போக போக அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு மறைஞ்சு ஃபுல்லா மறைஞ்சு, நம்மளோட மனசுலயும் தெளிவு வரும். கவலையும் கடந்து போயிடும். எப்போதுமே ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, கவலைக்கு மட்டுமே இடம் குடுத்து, அப்படியே வருத்தத்தோடயும், வேதனையோடயும் காலங்கள் அப்படியே கடத்தி விடாம, இந்த பிரச்சனை உருவானது எதனால? எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இத எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்யூஷன யோசிச்சீங்க அப்படின்னா,
கவலைக்கான நேரம் இவ்வளோ போனது இவ்வளவா மாறி டக்குன்னு சொல்யூஷன் கிடைச்சிடும். எப்போதுமே கவலைன்னு சொல்றது நம்மளால மட்டும் வருகிறது இல்லை, இன்னொருத்தங்க நம்மளை ஹர்ட் பண்ணியும் கவலை அடைய செய்வாங்க. ஒருத்தருக்கு உங்களை கவலை அடைய வைக்கிறதுக்கு, வேதனைப்படுத்துறதுக்கு அவ்வளோ துணிச்சல் அவ்வளோ சேர்க்கிறாங்க அப்படின்னா, அவங்க முன்னாடி நீங்க மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு உங்களுக்கும் துணிச்சல் வேணும். அவங்க நீங்க வருத்தத்தோட உட்கார்ந்துருக்கணும், வேதனையோட கண்ணீர் வடிக்கிறத பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு உங்களை ஹர்ட் பண்றாங்க, கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா, நீங்க வீழ்ந்துட்டீங்க, கவலையோடே இருக்கிறீங்க, வேதனையோடே அழுறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பார்க்குற நேரம் சந்தோஷமா இருக்கும். நம்ம நினைச்சது நடந்துருச்சு, நம்ம வீழ்த்திட்டோம், அழுதுகிட்டு இருக்கிறா, வருத்தப்படுறா, நம்ம நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனா நீங்க ஒருத்தங்களால உங்களை வேதனைப்படுத்த முடியும் அப்படின்னா, உங்களால துணிச்சலா மகிழ்ச்சியானவங்களை அந்த இடத்துல உங்களை காட்டிக்க முடியும், மகிழ்ச்சியா வாழவும் முடியும். ஹர்ட் பண்றவங்களோட மோட்டிவே நீங்க வேதனையில துவண்டு போகணும்ன்றது மட்டும்தான். உங்க முகத்துல சிரிப்பை பார்க்கவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க முன்னாடி சிரிச்சு வாழ்ந்து பாருங்க. உங்களை வேதனைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களோட மனசு அப்படியே உடைஞ்சு போயிடும். ஓகேவா? முயற்சி செஞ்சு செஞ்சு பார்ப்பாங்க. நீங்க ஆனா எதுவுமே பாதிக்காதது மாதிரி சிரிப்பு மட்டுமே உங்களோட முகத்துல வச்சுக்கிட்டு வாழ்க்கையை கடந்து போயிட்டே இருந்து பாருங்க. உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க காணாமலே போயிடுவாங்க. ஒரு சிலரை பார்த்துருக்குறீங்களா? யாரை பார்த்தாலும் சிரிப்பாங்க. லைட்டா அவங்க சிரிச்சாலும் இவங்களும் சிரிப்பாங்க. அவங்களோட மனசு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையில எவ்வளோ வருத்தம், வேதனை, கவலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மறைச்சு வச்சிருவாங்க. ஓகேவா? புதைக்கிறது மாதிரி மறைச்சு வச்சுட்டு முகத்துல புன்னகையோட யார் மீதும் அவங்க கோபத்தையோ, வன்மத்தையோ, பொறாமையோ எதுவுமே காட்ட மாட்டாங்க. அன்பை மட்டுமே காட்டிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை கடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க ரொம்ப நல்ல ஒரு மனசுள்ளவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில கவலையோடு தான் எல்லாருமே இருக்கிறாங்களா? யாருமே முழுசான நிம்மதியும் நிறைவோடையும் வாழலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆணித்தரமா உறுதியா ரெண்டே ரெண்டு இடத்த சொல்ல முடியும். ஒண்ணு கருவறை. ஒரு தாயோட கருவறையில அந்த குழந்தைக்கு எந்த துக்கமோ கஷ்டமோ எதுவுமே தெரிகிறது இல்லை, அப்படியே நிம்மதியா இருக்கும். ரெண்டாவது கல்லறை. இறந்ததுக்கு பிறகு எதுவுமே தெரிய போகிறது இல்லை. வாழ்க்கையில நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க அழுறீங்க, வருத்தப்படுறீங்க அப்படின்னா, அழுகிற நேரம் உங்களோட கண்ணீரை தொடச்சி விட்டுக்கிறதுக்கு கூட ஒரு மனிதர் இருக்க மாட்டாங்க. நீங்க கவலைப்படுகிறீங்க, வேதனைப்படுகிறீங்க அப்படின்னா, ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்றதுக்கு கூட ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க தெரியாம ஒரு தவறு செஞ்சிட்டீங்க அப்படின்னா, பக்கத்துக்கு ஒரு 2-3 பேராவது வருவாங்க, விமர்சிப்பாங்க நெகட்டிவா. நீ இப்படி செஞ்சிட்ட, நீ இப்படிதான் செய்வா, நீ சரி கிடையாது அப்படின்னு நம்மள ஒரு குற்றவாளி மாதிரி சுட்டி காட்டுறதுக்கு தான் ஆட்கள் வருவாங்களே தவிர, நம்மளோட மனசு காயப்படுகிற நேரம் ஆறுதலும் சொல்றதுக்கு இருக்க மாட்டாங்க. வேதனையில வருத்தத்துல இருக்கிற நேரம் யாருமே பக்கத்துல கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா தெரியாம ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா கூட நம்மளை குற்றவாளின்னு சொல்றதுக்கு எல்லாரும் 1000 பேர் வந்துடுவாங்க. இதுதான் உலகம். ஓகேவா? நீங்க வருத்தப்படுகிறீங்க, கவலைப்படுகிறீங்க அப்படின்னா யாருக்காக படுகிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எதுக்காக படுகிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு, எதனால இந்த கவலை உருவாகுச்சு அப்படின்னு பாருங்க. வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்ட நேரம் ஒரு விஷயத்துக்காக நீங்க கவலைப்படுகிறீங்க அப்படின்னா, அது தேவையற்றதுன்னா தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டே இருங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையா இருக்குது, அது உங்களுடையது அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதை கைப்பிடிக்கிறதுக்கு, அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு முயற்சியில இறங்குங்க. கவலை மட்டுமே வாழ்க்கையா இருந்துச்சுன்னா நம்மளை நோயாளி ஆக்கிடும், நம்மளை வீழ்த்திடும். ஓகேவா? சொல்யூஷனை மட்டுமே யோசிச்சு நம்ம வாழ்க்கையில பயணம் செஞ்சா மட்டும்தான் வாழ்க்கையின் பாதைகளை கடந்து போயிட்டே இருக்க முடியும். அடுத்தது என்ன செய்கிறது, என்ன பண்றது, எந்த பாதையில போகிறதுன்னு யோசிக்காதீங்க. நடந்துகிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. பாதைகள் வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில எப்போதுமே நமக்கு ஒரு எல்லை தெரியுது, இதுதான் நம்மளோட லைஃப், இப்படிதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு நமக்குன்னு ஒரு எல்லை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா இதையே குறை சொல்றதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதை பற்றியெல்லாம் கவலையே படாதுங்க. ஏன்னா உங்களுக்கு லிமிட்டு தெரியும், லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாது, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையோட லிமிட்டு தெரியும், எல்லை தெரியும். அதை வேற ஒருத்தர் நிர்ணயிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால அடுத்தவங்க விமர்சிக்கிறாங்க, ஒருத்தங்க நம்மளை ஹர்ட் பண்றதுக்கு இதெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு கவலைப்படவே செய்யாதீங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய எதிரி யாரு தெரியுமா? கவலை தான். ஓகேவா? ஒரு மனுஷனுக்கு கவலை வந்துருச்சு அப்படின்னா அவன் அப்படியே வீழ்த்திடும். ஒரு செடியானது அதுக்கு தண்ணி, உரம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா, வளமா இருந்த செடி
திடீர்னு வாடி வதங்கி அப்படியே பட்டு போகும்ல, அதே மாதிரி தான் ஒரு மனுஷனுக்கு உள்ளாடி கவலை வந்துருச்சு அப்படின்னா அந்த மனிதனை முழுசா வீழ்த்திடும். ஓகேவா? யோசிச்சு யோசிச்சு இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, கண்ணெல்லாம் குழி விழுந்துடும், அழுது அழுது ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, மனவேதனை வரும், மன நோயாளியா மாறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உடல்ல பல நோய்கள் வருகிறதுக்கு காரணமா இருக்குது. ரொம்ப பெரிய வாழ்க்கையின் எதிரியே கவலை தான். அந்த கவலைய நல்லபடியா கையாள கத்துக்கங்க. இல்லைன்னா அந்த கவலை நம்மளை ஆட்சி கொள்ள ஆரம்பிச்சிடும், நம்ம வீழ்ந்துரும். அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு சிலரை பார்த்துருக்கீங்களா, எப்போதுமே ஒருத்தங்கள பத்தி நினைச்சு ஒருத்தங்கள பத்தி வருத்தப்பட்டு கவலையில கண்ணீர் வடிச்சுட்டே இருப்பாங்க, அழுதுட்டே இருப்பாங்க. எப்போதுமே வாழ்க்கையில் நினைச்சுக்கங்க, நீங்க சிந்துற கண்ணீர் பயனற்றதா இருக்குது, ஒருத்தங்க புரிஞ்சிக்கல, அது வேஸ்டா இருக்குன்னா கண்ணீரை வடிக்காதீங்க. அழுது பலன் இல்லாத இடத்துல அழாதீங்க. தைரியமா அந்த இடத்துல இருக்க கத்துக்குங்க. ஒரு சிலருக்கெல்லாம் மரணம் வந்துரும் அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கும். எப்போ மரணம் வருமோ, எப்போ நம்மளோட வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போகுமோ அப்படின்னு இருக்கும். அப்படி கவலைப்படவே செய்யாதீங்க. ஏன்னா நம்ம உயிரோட இருக்கிறது வரைக்கும் மரணம் வராது. மரணம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம உயிரோட இருக்க போறது கிடையாது. அதனால மரணத்தை வச்சு எப்போதுமே கவலைப்படாதீங்க. எப்போதுமே வாழ்க்கையில கவலைய உங்களை ஆள விட்டுறாதீங்க. கவலை உங்களோட வாழ்க்கையை வீழ்த்திடும். ஓகேவா? அந்த கரையான் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஒரு கரையான் சொல்றது சின்ன ஒரு பூச்சியா தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா இடத்த டேமேஜ் பண்ணும். அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல் இடத்தையும் டேமேஜ் பண்ணி அந்த இடத்தையே இல்லாம பண்ணிடும். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில கவலைன்னு சொல்றது. கவலை இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாரோட வாழ்க்கையிலும் வருத்தம் உண்டு, வேதனை உண்டு, கவலைகள் உண்டு, மனசுன்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அதனால எல்லாமே இருக்கும். ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்றோம், எப்படி நம்மளோட வாழ்க்கைய அதுல இருந்து மீட்டு கொண்டு போகிறோம் அப்படின்னு உள்ளதுலதான் வாழ்க்கையோட ஹாப்பியான எண்டிங்கே இருக்குது. அதனால மகிழ்ச்சியா வாழணுமா, கவலைய தூக்கி எறிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில பிரச்சனைக்குள்ள சொல்யூஷனை மட்டும் பார்த்து பயணம் செஞ்சு பாருங்க. வாழ்க்கை சிறந்ததா இருக்கும்.